இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் பாபா. அவரது பெயர் சாகிருதீன் முகமது. தனது தந்தை வழியில் தைமூருக்கும் தாய் வழியில் சங்கிஸ்கானுக்கும் உறவினர். பாபர் தனது தந்தை உமர் ஷேக் மிர்சாவின் பர்கானாவிற்கு வாரிசாக பொறுப்பேற்றார். ஆனால் அவரது தூரத்து உறவினர் ஒருவரால் அது தட்டி பறிக்கப்படவே பாபர் தனது ஆட்சி பகுதியை இழந்தார். சிறிது காலம் நாடோடியாக திரிந்த அவர் தனது மாமன்கள் ஒருவரிடமிருந்து காபூலை கைப்பற்றினார். பின்னர் இந்தியாவை கைப்பற்றும் ஆசையை வளர்த்து கொண்ட பாபர் 1519 முதல் 1523 வரையிலான காலத்தில் 4 படையெடுப்புகளையும் மேற்கொண்டார். வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். பாபர் படையெடுத்த போது இந்தியாவில் 5 முக்கிய முஸ்லிம் அரசுகளும், டெல்லி, குஜராத், மாலவம், வங்காளம், தக்காணம் 2 முக்கிய இந்து அரசுகளும், மேவாரின் ராணா சங்கா மற்றும் விஜயநகர பேரரசும் இருந்தன. 1525ஆம் ஆண்டு காபூலிலிருந்து பாபர் மீண்டும் இந்தியா மீதான படையெடுப்பை தொடர்ந்தார். லாகூரின் ஆளுநராக இருந்த தொல்கான் லோடியை எளிதில் முறியடித்து அப்பகுதியை கைப்பற்றினார். பின்னர் டெல்லி நோக்கி முன்னேறினார். 1526ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் நாள் நடைபெற்ற முதலாம் பானிபட்டு போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை முறியடித்தார். போரில் லோடி கொல்லப்பட்டார். பாபரிடமிருந்த குதிரைப்படையும் பீரங்கி படையுமே அவரது வெற்றிக்கு வழிவகுத்தன. டெல்லியை கைப்பற்றிய பாபர் தனது மகன் உமாயூனை ஆக்ராவை கைப்பற்றுவதற்காக அனுப்பி வைத்தார். பாபர் தம்மை இந்துஸ்தானத்தின் பேரரசர் என்று அறிவித்து கொண்டார். ராணா சங்கா மற்றும் ஆப்கானியர்கள் மீது அவர் கொண்ட வெற்றிகள் அவரை இந்தியாவின் உண்மையான ஆட்சியாளராக்கின. மேவாரின் ராணா சங்கா ஒரு சிறந்த ராஜபுத்திர வீரர் ஆவார். பாபருக்கு எதிராக போர் தொடுத்தார். 1527ஆம் ஆண்டு ஆக்ராவிற்கு அருகில் நடைபெற்ற கானுவாப் போரில் பாபர் அவரை முறியடித்தார். இந்த வெற்றிக்கு பிறகு பாபர் காசி என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார். 1528ஆம் ஆண்டு மற்றொரு ராஜபுத்திர ஆட்சியாளரான மேதினா ராய் என்பவரிடமிருந்து பாபர் சந்தேரியை கைப்பற்றினார். அதற்கடுத்த ஆண்டில் பீகாரில் நடைபெற்ற கோக்ரா போரில் பாபர் ஆப்கான்களை முறியடித்தார். இந்த வெற்றிகளினால் பாபர் இந்தியாவில் தமது ஆதிக்கத்தை நிலைப்படுத்தினார். 1530இல் தமது 47வது வயதில் ஆக்ராவில் பாபர் மறைந்தார். பாபர் ஒரு சிறந்த ஆட்சியாளர், நிலைத்த சாதனைகளை நிகழ்த்தியவர். அரபு மற்றும் பாரசீக மொழிகளில் புலமை மிக்கவர். துருக்கி மொழியே அவரது தாய்மொழி. துசிகி பாபரி என்ற அவரது நினைவு குறிப்புகள் துருக்கி மொழியில் எழுதப்பட்டதாகும். இந்தியாவை பற்றிய வர்ணனைகள் அதில் இடம்பெற்றுள்ளன. எந்த உண்மையையும் மறைக்காமல் தான் பெற்ற தோல்விகளையும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இயற்கையை ரசிக்கும் உள்ளத்தவரான அவர் இந்தியாவின் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றியும் கூட தனது நினைவு குறிப்புகளில் விவரித்துள்ளார். பாபரின் மூத்த மகன் உமாயூன். உமாயூன் என்றால் நல்வாய்ப்பு என்று பொருள். ஆனால் முகலாய பேரரசில் நல்வாய்ப்புகளை பெறாத மன்னராக அவர் இருந்தார். உமாயூனுக்கு கம்ரான், அஸ்கரி, ஹிண்டால் என்ற 3 சகோதரர்கள் உமாயூன் பேரரசை தனது சகோதரர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். ஆனால் அதுவே அவருக்கு பெரும் சோதனையாக முடிந்தது. காபூல் மற்றும் கண்டாகரின் ஆட்சியாளராக கம்ரான் நியமிக்கப்பட்டார். சாம்பல் மற்றும் ஆழ்வார் பகுதிகள் ஆஸ்காரிக்கும் ஹிண்டாலுக்கும் அளிக்கப்பட்டன. கிழக்கில் உமாயூன் ஆப்கான்களை எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்த போது குஜராத்தின் பகதூர் ஷா டெல்லி நோக்கி படையெடுத்து வரும் செய்தி அவருக்கு கிட்டியது. எனவே ஆப்கானியர்களின் தலைவரான ஷெர்கானுடன் அவசரமாக ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்ட உமாயூன் குஜராத் நோக்கி புறப்பட்டார். உமாயூன் பகதூர் ஷாவிடமிருந்து குஜராத்தை கைப்பற்றி தனது சகோதரர் அஸ்காரியை அங்கு ஆளுநராக நியமித்தார். ஆனால் பகதூர் ஷா அஸ்காரியை விரட்டிவிட்டு மீண்டும் குஜராத்தை கைப்பற்றி கொண்டார். இதற்கிடையில் உமாயூன் அவருக்கு எதிராக மீண்டும் போர் தொடுத்தார். 1539ஆம் ஆண்டு நடைபெற்ற சவுசா போரில் ஷெர்கான் முகலாய படைகளை நசுக்கினார். உமாயூன் போர்க்களத்திலிருந்து தப்பி ஆக்ராவிற்கு சென்றார். அங்கிருந்தபடியே தனது சகோதரர்களின் உதவியை உமாயூன் நாடினார். ஆனால் சகோதரர்கள் ஒத்துழைக்க மறுக்கவே உமாயூன் மீண்டும் தனியாகவே ஷெர்கானை எதிர்கொண்டார். 1540இல் பில்கிராம் போர் நடைபெற்றது. அது கனோஜ் போர் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்போரில் ஷெர்கான் உமாயூனை மீண்டும் முறியடித்தார். நாடு இழந்த உமாயூன் அடுத்த 15 ஆண்டுகள் இந்தியாவுக்கு வெளியே வாழ நேர்ந்தது. சூர் மரபை தோற்றுவித்தவர் ஷெர்ஷா. இவரது பெயர் பரித். பீகாரில் உள்ள சகாரம் என்ற பகுதியின் ஷாகிர்தாரான ஹன்ஸ்கான் என்பவரின் மகன். பின்னர் பரித் பீகாரின் ஆப்கானிய ஆட்சியாளரிடம் பணிபுரிந்தார். பரித்தின் வீரச் செயலை பாராட்டிய அந்த ஆப்கானிய ஆட்சியாளர் ஷெர்கான் என்ற பட்டத்தை அளித்தார்.
ஷெர்கான் சௌசா போரில் உமாயூனை தோற்கடித்தார் என்பதை ஏற்கனவே கண்டோம். 1540 ஷெர்கான் ஷோர்வா என்ற பட்டத்தோடு டெல்லியில் ஆட்சியாளரானார். ஷெர்ஷா ராஜபுத்திரர்களுடன் பலமுறை போரிட்டு தனது பேரரசை விரிவுபடுத்தி கொண்டார். பஞ்சாப், மாலவம், சிந்து, முல்தான், பண்டேகண்ட் போன்றவை அவரால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் அடங்கும். அஸ்ஸாம், நேபாளம், காஷ்மீர், குஜராத் தவிர ஏனைய வட இந்தியா முழுவதையும் கொண்டதாக ஷெர்ஷாவின் பேரரசு விளங்கியது. குறுகிய 5 ஆண்டுகளே ஆட்சியில் இருந்தாலும் ஷெர்ஷா ஒரு சிறந்த ஆட்சி முறையை உருவாக்கியிருந்தார். மத்திய அரசில் பல்வேறு துறைகள் இருந்தன. அரசருக்கு உதவியாக 4 முக்கிய அமைச்சர்கள் இருந்தனர். திவானி விசார்த் வாசிர் என்ற இவர் அழைக்கப்பட்டார். வருவாய் மற்றும் நிர்வாகத்தை இவர் கவனித்து கொண்டார். திவானி அரிஸ் படைத்துறையில் இருந்தார். திவானி ரஸ்லத் அயலுறவு துறையில் இருந்தார். திவானி இன்ஷா தகவல் தொடர்பு துறையில் இருந்தார். ஷெர்ஷாவின் பேரரசு 47 சர்க்கார்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு சர்க்காரிலும் முதன்மை ஷிக்தார், முதன்மை முன்ஷிப் என்ற 2 முக்கிய அதிகாரிகள் இருந்தன. ஒவ்வொரு சர்க்காரும் பல பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. சிக்தார், அமீன், படோதார், கர்குன்கள் ஆகிய அதிகாரிகள் பர்கானா நிர்வாகத்தை கவனித்து வந்தனர். பேரரசில் இக்தா என்றழைக்கப்பட்ட நிர்வாக பிரிவுகளும் இருந்தன. ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் நில வருவாய் நிர்வாகம் நன்கு சீரமைக்கப்பட்டிருந்தது. நிலங்கள் கவனமாக அளக்கப்பட்டன. விளைநிலங்கள் அனைத்தும் நல்லவை, நடுத்தரமானவை, மோசமானவை என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டன. சாதாரணமாக சராசரி உற்பத்தியில் 1/3 பங்கு நிலவரியாக வசூலிக்கப்பட்டது. பணமாகவோ அல்லது விளைபொருளாகவோ நிலவரி பெறப்பட்டது. ஷெர்ஷாவின் நில வருவாய் சீர்திருத்தங்களினால் நாட்டின் வருவாய் பெருகியது. தாம் என்ற புதிய வெள்ளி நாணயங்களை ஷெர்ஷா அறிமுகப்படுத்தினார். அவை 1835 ஆண்டு வரை கூட புழக்கத்தில் இருந்தன. 4 முக்கிய பெருவழிச்சாலைகளை அமைத்து போக்குவரத்து வசதிகளை ஷெர்ஷா மேம்படுத்தினார். அவைகள்தான் சோனார்கான் முதல் சிந்து வரை, ஆக்ரா முதல் புர்காம்கூர் வரை, ஜோத்பூர் முதல் சுந்தூர் வரை, லாகூர் முதல் முல்தான் வரை இவைகள் அமைந்தன. பயணிகளின் வசதிக்காக பெருவழிச்சாலைகளில் ஆங்காங்கே தங்குமிடங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. காவல்துறை மிகவும் திறமையாக சீரமைக்கப்பட்டிருந்ததாம். அவரது ஆட்சி காலத்தில் குற்றங்கள் மிகவும் குறைவாகவே காணப்பட்டன. படைத்துறை நிர்வாகமும் திறமையான முறையில் அமைக்கப்பட்டிருந்தது. அலாவுதீன் கில்ஜியின் குதிரைகளுக்கு சூடு போடுதல் போன்ற நடைமுறைகளை ஷெர்ஷா பின்பற்றினார். ஷெர்ஷா ஒரு பண்புமிக்க முஸ்லீமாகத்தான் திகழ்ந்தாராம். பொதுவாக பிற சமய பிரிவுகளை சகிப்புத்தன்மையுடன் நடத்தினார். இந்துக்களுக்கு முக்கிய பதவிகளை அளித்தார். கட்டிடக்கலையும் அவர் ஆதரித்தார். டெல்லிக்கு அருகில் யமுனை நதிக்கரையில் ஷெர்ஷா ஒரு புதிய நகரத்தை நிர்மாணித்தார். அதில் தற்போது புராண கிலோ என்ற பழைய கோட்டையும் அதனுள் ஒரு மசூதியும் மட்டுமே எஞ்சியுள்ளன. சசாரத்தில் ஒரு கல்லறை மாடத்தை அவர் கட்டினார். இந்திய கட்டிடக்கலையின் அமைப்புகளில் சிறந்தவற்றில் ஒன்றாக அது கருதப்படுகிறது. கற்றோரையும் ஷெர்ஷா ஆதரித்தார். அவரது ஆட்சி காலத்தில் மாலிக் முகமது ஜெய்சி என்பவர் புகழ்வாய்ந்த இந்தி நூலான பத்மாவத் என்ற நூலை படைத்தார். ஷெர்ஷாவின் மறைவுக்கு பிறகு அவரது வாரிசுகள் 1555 ஆண்டு உமாயூன் மீண்டும் இந்தியாவை கைப்பற்றும் வரை ஆட்சியில் தொடர்ந்தனர். 1540 ஆண்டு இந்தியாவிலிருந்து புறப்பட்ட உமாயூன் சிந்துவுக்கு செல்லும் வழியில் ஹமிதா பானு பேகம் என்பவரை மணந்தார். அவர்கள் அமர்கோட் என்ற இடத்தில் ஒரு இந்து அரசரான ராணா பிரசாத் என்பவரது ஆதரவில் வாழ்ந்து வந்தபோது 1552 அக்பர் பிறந்தார். பின்னர் ஈரானுக்கு சென்ற உமாயூன் அந்நாட்டு ஆட்சியாளரிடம் உதவி கோரி பெற்றார். கம்ரான், அஸ்காரி என்ற 2 சகோதரிகளையும் உமாயூன் முறியடித்தார். இதற்கிடையில் இந்தியாவில் சூர் மரபினரின் ஆட்சியும் வேகமாக சீர்குலைந்தது. 1555 ஆண்டு ஆப்கான்களை முறியடித்து உமாயூன் மீண்டும் முகலாய அரியணையை கைப்பற்றினார். 6 மாத காலத்திற்கு பிறகு 1556 உமாயூன் தனது நூலகப் பட்டியலில் தடுக்கி விழுந்து உயிர் நீத்தார். உமாயூன் ஒரு சிறந்த படைத்தளபதியாகவோ போர் வீரராகவோ இல்லை என்றாலும் அன்பும் கருணையும் அவரிடம் குடிக்கொண்டிருந்தன. கல்விமானாகவும் அவர் திகழ்ந்தார். கணிதம், வானியல், ஜோதிடம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர். ஓவியக்கலை அவருக்கு பிடித்த ஒன்று. பாரசீக மொழியில் அவர் கவிதைகளையும் புனைந்தார். இந்தியாவின் தலைசிறந்த பேரரசர்களில் அக்பரும் ஒருவர். தனது தந்தை உமாயூனின் மறைவுக்கு பிறகு அவர் அரியணை ஏறினார். ஆனாலும் டெல்லியை ஆப்கான்கள் கைப்பற்றி கொண்டதால் அவரது நிலை ஆபத்தானதாகவே இருந்தது. ஆப்கானின் படைத்தலைவர் ஹெமு டெல்லியை தன்வசம் வைத்திருந்தார். 1556 ஆண்டு நடைபெற்ற 2ஆம் பானிபட்டு போரில் ஹெமு வெற்றியின் விளிம்பு வரை சென்றுவிட்டார்.
ஆனால் அவரது கண்ணில் அம்பு பாய்ந்ததால் மயக்கமானார். தலைவன் இல்லாத அவரது படை சிதறி ஓடியது. அதிர்ஷ்டம் அக்பரின் பக்கம் இருந்ததால் அவரது வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது. அக்பரின் முதல் 5 ஆண்டுகால ஆட்சியின் போது பைராம் கான் அவருக்கு அரச பிரதியாக செயல்பட்டார். முகலாய பேரரசை ஒருங்கிணைத்த பெருமை பைராம் கானையே சாரும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அரசவை பூசல்களின் விளைவாக அக்பர் அவரை பதவியிலிருந்து நீக்கி மெக்காவிற்கு செல்லும்படி பணிந்தார். ஆனால் மெக்கா செல்லும் வழியிலேயே ஆப்கான் ஒருவனால் அவர் கொல்லப்பட்டார். அக்பரது இராணுவ வெற்றிகள் பல ஆக்ரா முதல் குஜராத் வரையும், பின்னர் ஆக்ரா முதல் வங்காளம் வரையும் என வட இந்தியா முழுவதும் அக்பர் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். வடமேற்கு எல்லைப்புறத்தையும் அவர் வலிமைப்படுத்தினார். பின்னர் அவரது கவனம் தக்காணத்தின் பக்கமும் திரும்பியது. அக்பரின் ராஜபுத்திர கொள்கை குறிப்பிடத்தக்கது. அவர் ராஜபுத்திர இளவரசியான ராஜா பரம்காலின் மகளை மணந்து கொண்டார். முகலாயர் வரலாற்றில் அந்த நிகழ்ச்சி ஒரு திருப்பு முனையாகும். ராஜபுத்திரர்கள் 4 தலைமுறைகள் முகலாயர்களுக்கு சேவையாற்றினர். பலர் படைத்தளபதி பதவி வரை பல்வேறு பதவி உயர்வுகளை பெற்றனர். அக்பரது ஆட்சியில் ராஜா பகவான்தாஸ், ராஜா மன்சிங் ஆகியோருக்கு முக்கிய பதவிகள் அளிக்கப்பட்டன. ஒருவர் பின் ஒருவராக ராஜபுத்திர அரசுகளும் அக்பரின் மேலாண்மையை ஏற்றுக்கொண்டன. ஆனால் மேவாரின் ராணாக்கள் மட்டும் பல முறை தோல்விகளை தழுவிய போதிலும் அடிபணிய மறுத்தனர். 1576ஆம் ஆண்டு ஹால்திகாட் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் மன்சிங் தலைமையிலான முகலாய படைகள் ராணா பிரதாப் சிங்கை முறியடித்தன. மேவாரின் தோல்விக்கு பிறகு பெரும்பாலான ராஜதந்திர ஆட்சியாளர்கள் அக்பரின் மேலாண்மைக்கு அடிபணிந்தனர். அக்பரது ராஜபுத்திர கொள்கை அவரது பரந்த சமய கொள்கையை தழுவியே இருந்தது. புனித பயண வரியையும் பின்னர் ஜிசியா வரியையும் அவர் ரத்து செய்தார். அக்பரின் ராஜபுத்திர கொள்கை முகலாய பேரரசு ராஜபுத்திரர்கள் இருசாரருக்கும் சாதகமாகவே இருந்தது. மிகச்சிறந்த போர் வீரர்களின் சேவை முகலாயர்களுக்கு கிடைத்தது. மறுபுறம் ராஜஸ்தான் பகுதியில் அமைதி நிலவியது. முகலாய பாணியில் சேர்ந்த ராஜபுத்திரர்கள் உயர் பதவிகளை அடைந்தனர். வரலாற்றின் ஏடுகளில் அக்பர் முக்கிய இடத்தை பிடித்ததற்கு காரணம் அவரது சமய கொள்கையே ஆகும். அக்பரின் சமய கருத்துக்களுக்கு பல்வேறு காரணிகள் துணை புரிந்தன. தொடக்க காலத்தில் அவர் சூபி துறவிகளுடன் கொண்டிருந்த உறவுகள், அவரது ஆசான் அப்துல் லத்தீப்பின் போதனைகள், ராஜபுத்திர பெண்களை அவர் திருமணம் செய்து கொண்டது, ஷேக் முபாரக் மற்றும் அவரது புதல்வர்களான அபுல் இ பெய்சி, அபுல் இ பசல் போன்ற அறிஞர்களுடன் அவரது தொடர்புகள், இந்துஸ்தானத்தில் ஒரு பேரரசை நிறுவ வேண்டுமென்ற ஆசை போன்றவை அவரது சமய கருத்துக்களுக்கு அடிப்படையாக அமைந்தன. அக்பர் தொடக்கத்தில் ஒரு கடமை தவறாத முஸ்லீமாகவே இருந்தார். ஆம்பர் நாட்டு இளவரசி ஜோத்பாயை மணந்த பின்னர் அவர் புனித பயண வரியை ரத்து செய்தார். 1562இல் ஜெசியா வரியையும் ரத்து செய்தார். தனது இந்து மனைவியர் விருப்பம் போல் தங்களது கடவுளரை வழிபட அனுமதித்தார். பின்னர் அவர் இஸ்லாமிய சமயத்தின் மீது ஐயுறவு கொண்டார். 1575இல் அக்பர் தனது புதிய தலைவரான பதேபூர் சிங்கியில் இபாதா கானா என்ற வழிபாட்டு கூடத்தை அமைத்தார். இந்து சமயம், சமண சமயம், கிறிஸ்துவ சமயம், ஹொராஸ்ட்ரிய சமயம் போன்ற அனைத்து சமய அறிஞர்களையும் அங்கு அழைத்து விவாதிக்க செய்தார். அரசியல் விவகாரங்களில் முஸ்லிம் உலேமாக்கள் தலையிடுவதையும் அவர் வெறுத்தார். 1579இல் அக்பர் தவறுபாடா ஆணையை வெளியிட்டு தனது சமய அதிகாரங்களை உறுதிப்படுத்தினார். 1582இல் அக்பர் தீன் இலாகி அல்லது இறை நம்பிக்கை என்ற தமது புதிய சமயத்தை அறிவித்தார். அது ஒரு கடவுள் கோட்பாட்டின் மீது நம்பிக்கை கொண்டதாகும். அனைத்து சமயங்களின் நல்ல கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக அது காணப்பட்டது. பகுத்தறிவே அதன் அடிப்படை மூட நம்பிக்கைகளை அது ஆதரிக்கவில்லை. பல்வேறு சமயங்களுக்கிடையே காணப்படும் வேறுபாடுகளுக்கு ஒரு பாலமாகவும் அது அமைந்தது. இருப்பினும் அக்பரது புதிய சமயம் தோல்வியை கண்டது. அவரது மறைவுக்கு பிறகு அது சிதைந்து போயிற்று. அக்பரது வாழ்நாளிலேயே கூட பீர்பால் உள்ளிட்ட 15 பேர்களே அக்கோட்பாட்டை பின்பற்றினர். அக்பர் தனது புதிய கோட்பாட்டை ஏற்கும்படி எவரையும் வலியுறுத்தவில்லை. ராஜா தொடர்மால் அக்பரது ஆட்சி காலத்தில் நிலவருவாய் நிர்வாகத்தில் சில ஆய்வுகளை மேற்கொண்டார். அக்பரது நிலவருவாய் முறை ஜப்தி அல்லது பந்தோபஸ்து முறை என அழைக்கப்பட்டது. ராஜா தோடர்மால் அதனை மேலும் சீரமைத்தார். அதற்கு தாசாகாலா முறை என பெயர். 1580இல் அது நிறைவேற்றப்பட்டது. அம்முறைப்படி தோடர்மால் ஒரே மாதிரியான நில அளவை அறிமுகப்படுத்தினார். கடந்த 10 ஆண்டு காலத்தில் விளைச்சலில் சராசரியை அடிப்படையாக கொண்டு நிலவருவாய் நிர்ணயிக்கப்பட்டது. நிலங்கள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டன: போலச், பிரௌதி, சச்சார், பஞ்சார். நிலவரி பொதுவாகவே பணமாகவே செலுத்தப்பட்டது. இந்தியாவின் வரலாறு என்பது பல ஆச்சரியங்களையும் திருப்பங்களையும் கொண்டது.
இந்திய வரலாற்றில் அந்நிய படையெடுப்புகள் அதன் வரைபடத்தையே மாற்ற வைத்தது. இந்தியாவின் வளமும் கலாச்சாரமும் உலகிலிருந்து பல மன்னர்களையும் இந்தியாவை நோக்கி ஈர்த்தது. இதன் மூலம் பலரும் இந்தியாவில் தங்கள் படைபலத்தின் மூலம் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார்கள். இந்தியாவை முகலாயர்கள், மௌரியர்கள், மராட்டியர்கள் என பல வம்சத்தினர் ஆண்டனர். ஆனால் யாராலும் தென்னிந்தியாவை ஆள முடியவில்லை. வெள்ளையர்களின் ஊடுருவலுக்கு முன்னால் வரை தென்னிந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளா அதன் பூர்வக்குடி மன்னர்களால் மட்டுமே ஆளப்பட்டு வந்தது. அதற்கு பல காரணங்கள் உள்ளது. இந்த வீடியோவில் தென்னிந்தியாவில் ஏன் எவராலும் ஊடுருவ முடியவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். இந்தியாவை ஆண்ட மிகப்பெரிய பேரரசர்கள் முகலாய பேரரசும் மௌரிய பேரரசும் தான். ஆனால் அவர்களின் ராஜ்ய வரைபடத்தை பார்க்கும்போது அதில் தமிழ்நாடும் கேரளாவும் ஒருபோதும் இருந்ததில்லை. இதற்கு நம் மன்னர்களின் வீரம், புவியியல் அமைப்பு, நட்பு என பல காரணங்கள் உள்ளது. இந்த இரண்டு பேரரசுகளின் வரைபடத்தை பார்க்கும்போது நமக்குள் எழும் கேள்விகள், நம் மன்னர்கள் அவர்களின் படையெடுப்பை தடுக்கும் அளவிற்கு வலிமையானவர்களாக இருந்திருக்க வேண்டும். அதனால் தங்களின் படைபலத்தை இழக்க அவர்கள் விரும்பாததால் தென்னிந்தியாவில் ஊடுருவ முயலாமல் இருந்திருக்கலாம். மற்றொன்று, அவர்கள் நம் மன்னர்களுடன் நட்புறவுடன் இருந்திருக்கலாம். நண்பர்களுடன் நிலத்துக்காக போரிடுவது தவறு என்பதால் அவர்கள் படையெடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த கேள்விக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் கூறும் மற்றொரு பதில், கடந்த காலங்களில் தற்போதைய தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் வட இந்தியாவுடன் ஒப்பிடும்போது மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருந்தது. எனவே தென்னிந்தியாவால் தங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால் அவர்கள் தென்னிந்தியாவுடன் நட்புறவில் இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. பிந்துசாரர் மௌரிய பேரரசின் இரண்டாவது மன்னர் ஆவார். அவரின் வரலாற்றில் தன்னுடைய நண்பரான சோழ பேரரசின் மீது தான் ஒருபோதும் படையெடுக்க மாட்டேன் என்று கூறியுள்ளார். அவரின் காலகட்டத்தில் சோழ சாம்ராஜ்யத்தை இளம் செட் சென்னி என்ற மன்னரால் ஆளப்பட்டது. மராட்டிய பேரரசு வளரத் தொடங்கிய காலத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது முகலாயர்கள்தான். மராட்டிய பேரரசின் போது மிகப்பெரிய அச்சுறுத்தல் முகலாயமாகும். எனவே மராட்டிய பேரரசு தெற்கை விட வடக்கை வெல்வதில் அதிக அக்கறை கொண்டிருந்தது. முகலாய சாம்ராஜ்யம் டெல்லியை தலைநகராக உருவாக்கியது. எனவே ஒரு ராஜ்யத்தை கைப்பற்ற தன் தலைநகரை முதலில் கைப்பற்ற வேண்டும். எனவே மராட்டிய பேரரசு வடக்கு நோக்கி நகர்ந்தது. தமிழ் மன்னர்கள் பொதுவாகவே தங்களின் அருகில் இருக்கும் ராஜ்யங்களுடன் நட்புறவில் இருந்தனர். எனவே தமிழ்நாட்டில் பாய்ந்த நதிகளின் கிளை நதிகளை மௌரிய ராஜ்யத்திற்கு வழங்கினர். இதனால் இருவருக்குள்ளும் பகை உண்டாகும் வாய்ப்புகளே ஏற்படவில்லை. மேலும் தமிழ் மன்னர்களின் வீரத்தை பற்றி அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தனர். அதனால் தங்களின் ராஜ்யத்தை தமிழ் மன்னர்களுடன் மோதி சேதப்படுத்தி கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. இந்தியாவின் உண்மையான அளவை பற்றி நாம் இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. டெல்லி அல்லது பாட்னாவிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு இருக்கும் தூரம் என்பது லண்டனுக்கும் மாஸ்கோவுக்கும் இருக்கும் தூரத்தை விட அதிகமாகும். இது கிட்டத்தட்ட ஐரோப்பாவை விட அகலமானதாகும். நிகழ்கால பயணங்களுக்கும் கடந்த கால பயணங்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் உள்ளது. கடந்த காலங்களில் 2500 கிலோமீட்டரை படையுடன் கடப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியமில்லை. தற்போதைய காலகட்டத்தில் கூட கடல் பயணம் என்பது அவ்வளவு எளிதானதல்ல. தூரம் மட்டுமின்றி கேரளாவை அந்நிய ஊடுருவலிலிருந்து பாதுகாத்தது அதன் புவியியல் அமைப்பாகும். கடவுளின் தேசமான இது மங்களூர், கன்னியாகுமரி மற்றும் பாலக்காடு சிறிய இடைவெளிகளை தவிர முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலையால் பாதுகாக்கப்படுகிறது. முதலில் 2 கடல் வழிகளை கட்டுப்படுத்த வேண்டும். பொதுவாக கேரளாவை தாக்குவதற்கான ஒரே சுலபமான வழி கடல் பாதை வழியாகும். அதனால்தான் அதை கைப்பற்றிய முதல் சக்தியாக இருந்தது பிரிட்டிஷ்காரர்கள்தான். பிரிட்டிஷ்காரர்கள் தொடங்கி அதன் பின் ஊடுருவிய அனைத்து வெளிநாட்டினரும் நயவஞ்சகம் மற்றும் துரோகம் மூலமாகத்தான் ஆக்கிரமித்தார்களே தவிர ஒருபோதும் அவர்களால் போரிட்டு தென்னிந்தியாவிற்குள் நுழைய முடியவில்லை. நமது தமிழ் மன்னர்களின் வீரம் நம்மை அவ்வாறு அரணாக காத்து நின்றது.